Welcome to bilingual e-lectures for structural engineering. The subject is structural engineering and still we are in 1.3 and the lesson is 5. இந்த லெக்சரில் நம்ம என்மையிலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் லெக்சரில் தான் எண்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிங்கிள் reinforced beam for limit state of collapse LSM மெத்தடில் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு we derived some equation, that is for actual neutral axis one expression, then for limiting neutral axis, then we will you have to compare, then for then lever arm is a perpendicular distance between total compressive force and total tension. We derived an expression for that also. அதுக்கப்புறம் என்னது, so when if it is an under reinforced section, so moment of resistance is based on steel, therefore moment of resistance எப்படி denote பண்ணுறோம், mu denote பண்ணுறோம். So mu equal to T into Z, where Z is lever arm. So and for balance section we call it as mu limit. So mu limit you can use it either force of C or T, but you should put xu equal to xu max. So அதை explain பண்ணுறதுக்கு நமக்கு we are having two type of problems. ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதே டைப்லேயே இன்னொரு இது என்ன அப்படின்னா அதிலிருந்து லோடு கண்டுபிடிக்கிறது, லோட் சூப்பர் இம்போஸ் லோடு வரைக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்குறது. அதே மாதிரி அதில் கொடுத்துருக்க செக்ஷன் பெண்டிங்கில் சேஃபாக இருக்குங்கிறது ரெண்டு டைப். ஸோ அதனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம். ஸோ இது லெக்சருங்கிறதுனால கிளாஸில் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அங்கே சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாதனால ஒவ்வொரு டைப்லேயும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் யூ ஃபாலோ கேர்ஃபுல்லி. ஓகே, இப்போ யூஸ்வலாக நான் கிளாஸ்லலாம் அப்படி பக்கத்தில் எல்லாம் வரைஞ்சி பண்ணுறது இங்கே லெக்சர்ஸில் கொஞ்சம் we have some limitations, so kindly bear with that. ஓகே, ஸோ இப்போ இதில் அப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் collapse LSM flexure limit state of collapse analysis, flexure limit state of collapse in flexure illustrate பண்ணுறதுக்காக அனாலிசிஸ் சிங்கிள் reinforced ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ப்ரீவியஸ் லெக்சரில் எக்ஸ்ப்ரெஷன் டிரைவ் பண்ணோம், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படி வில் பி யூஸிங் as such. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னால் கைண்ட்லி ஹாவ் அ ரிவிஷன் ஓவர் தி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் விச் வி டிரைவ்ட் இன் த ப்ரீவியஸ் லெக்சர். இப்போ நான் ப்ராப்ளத்தை வாசிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா an RCC beam of 300 mm wide, so this denotes breadth. ஸோ டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்க டேட்டாவில் இது ஒரு 600 mm ஓவரால். ஸோ இட் denotes capital D. தான் reinforcement கொடுத்துருக்குறாங்க. அனாலிசிஸ் அப்படின்னா செக்ஷனல் டைமென்ஷன்ஸ் வில் பி கிவன் அண்ட் என்னது AST ஆல்சோ வில் பி கிவன். டேரெக்டாக கொடுக்கலாம் அல்லது நம்பர் ஆஃப் பார்ஸ் கொடுத்து πd²/4, ஸோ 16 mm MS பார். புரியுதுங்களா? இட்ஸ் ஒன்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஸோ ஐ ஹவ் கிவன் MS. ஸோ ஃபைண்ட் தி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முதல்ல எவ்வளோ மொமெண்ட் தாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு சூப்பர் இம்போஸ் லோடு, எவ்வளவு மேக்ஸிமம் லோடு வைக்கலாம், சூப்பர் இம்போஸ் லோடு மேலே வைக்கக்கூடிய லோடு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ சேஃபாக தாங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது அடுத்த கேள்வி. ஸோ ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னது எவ்வளோ சூப்பர் இம்போஸ் லோட் மேக்ஸிமம் அது தாங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன அடிஷ்னல் டேட்டா என்னென்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, லோடு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஸ்பேன்லாம் தேவை. ஸோ அதனால் ஸ்பேன் கொடுத்துருக்குறாங்க. எஃப்டி ஸ்பேன் இஸ் 5 meters. அதே மாதிரி கிரேடு ஃபார் ஏ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், பட் ரீசன்ட் கோட் ப்ராப்ளம் M20 தான் யூஸ் பண்ணணும். நான் இது ப்ராக்டிஸுங்கிற ப்ராப்ளங்கிறனால ஐ ஹவ் டேக்கன் அஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கு M15 அண்ட் மைசிலஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதான் கிவன் டேட்டா. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பி வந்து 300 mm கேபிட்டல் D கொடுத்துருக்குறாங்க. ஸோ கவர் ஒரு 40 அசியூம் பண்ணிக்கோங்க. பீமை பொறுத்தளவில் 40 அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 40 அசியூம் பண்ணி ஸோ எஃபெக்ட் டெப்த் வில் பி 560 எஃபெக்ட் இஸ் பண்ணி இதெல்லாம் கிவன் டேட்டா. ஸோ காங்கிரீட் கிரேட். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இம்போஸ் லோட் கண்டுபிடிக்கணும். ஸோ இம்போஸ் லோட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வர முடியும். ஸோ அதனால் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது கண்டுபிடிக்கிற ஸ்டெப்ஸ் தான் நம்ம போன லெக்சரில் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப் 1 எழுந்து ஆரம்பிக்கணும்னா ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸில் ஆரம்பித்து திருப்பி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் முடிக்கணும். ஸோ அதான் நம்ம இப்போ we are going to proceed. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் 1 ஆக்சுவல் நியூட்ரலைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ XU/D இது நான் இந்த ஃபார்முலா கோட் புக்லேயே அப்போ இதில் இருக்குது உங்களுக்கு, அதே அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் கோட் புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா
பின்னால் நான் இதில் வரும்போது I can give the refer I will give the page number or அதில் பின்னால் நான் கொடுக்குறேன். ஸோ XU by D இப்போ அதனால் நீங்கள் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும்னு ஃபார்முலா மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோட் புக்கிலேருந்து இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். XU by Dன்னு இருக்கும் புரியுங்களா. ஸோ இஸ் a constant. XU by Dங்கிறது it is not constant, it is a coefficient. ஸோ XU by D equal to 0.87 FI AST 0.36 FCK B into D. ஸோ இந்த பக்கமும் D இருக்குது, இந்த பக்கம் D இருக்குது. போன எக்ஸ்பிரஷன் நம்ம டிரைவ் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கேயும் D இருக்காது, இங்கேயும் D இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கோடில் இந்த ஃபார்முலாவே எழுதிட்டு இந்த பக்கத்தில் டியும் அடிச்சிருங்க, இந்த பக்கம் சிம்பிளாக உங்களுக்கு புரியுறக்கா சொல்கிறேன், இந்த டியும் அடிச்சிருங்க, இந்த டியும் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலாவே வந்துடும். இல்லாட்டா நம்ம ஃபார்முலாவில் நீங்கள் ரெண்டு பக்கமே டிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸி அப்படி போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் 0.87 கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து மைல் ஸ்டீல், அதனால் FF வந்து 250, அப்புறம் AST பார்த்தீங்கன்னா 804. ஸோ 4 பார் 60 mm டே, அதனுடைய ஏரியா 804.25 mm² டிவைடட் பை 0.36 FCK B வந்து எவ்வளவு கிரேடு FCK வந்து ஸோ இந்த டியும் கேன்சல் ஆயிருந்தனால ஸோ இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறோம், B is 300. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா XU எவ்வளோ கிடைக்குது, 107.98 mm. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் அனாலிசிஸில். ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளத்தில் அடுத்தது லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸ். லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் இது எதை பொறுத்து கிடைக்குது அப்படின்னா இஸ் பேஸ்ட் ஆன் த கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ அப்போ கிரேட் ஆஃப் ஸ்டீல் அப்போ இது பார்த்தீங்கன்னா XU max equal to epsilon CU divided by epsilon CU divided by epsilon SU. ஸோ பார்த்தீங்கன்னா இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ அதனால் எப்சிலன் சி காங்கிரீட்டே ஒரு வேல்யூ கொடுத்துருச்சு, கன்சர்வேட்டிவ் வேல்யூ. அது எவ்வளவு 0.035. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இது மட்டும் டு என்ஷூர் டக்டைல் ஃபெயிலியர் நம்ம என்ன பண்ணுறோம், இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் ஸ்டீல். இங்கே கிரேட் ஆஃப் ஸ்டீல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மைல் ஸ்டீல். ஸோ 0.87 FF தட் இஸ் 250 டிவைடட் ES தட் இஸ் என்னது யங்ஸ் மாடல் 2 × 10⁵. ஸோ to have ensure ductile fail we are allowing a minimum residuals in a 0.002. So பார்த்தீங்கன்னா this is ultimate strain in steel. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 0.0035 டிவைடட் பை 0.0035 ப்ளஸ் உங்களுக்கு எப்சிலன் SU இது இன்ட்டு 560 போட்டிங்கன்னா XU மேக்ஸ் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸ், தட் இஸ் ஃபார் ஏ பேலன்ஸ் செக்ஷன், ஃபார் ஏ பேலன்ஸ் செக்ஷன். ஸோ XU வந்து முதல் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறோம், XU வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது XU வந்து 107.98, XU மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 297. ஸோ XU வேல்யூ XU மேக்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அப்போ என்ன ஆயிருது, கிவன் செக்ஷன் இஸ் என்ன செக்ஷன், அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ் செக்ஷன். ஸோ அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் ஸ்டீல் வந்து முதல்ல பெர்மிசிபிள் ஸ்ட்ரெயின் ரீச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது MU வில் பி, ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இஸ் டினோட்டட் பை MU. So is equal to T into Z. T into another Z. So 0.87 FI AST. In the way derived the expressions. So D minus AST FI B into D B into another FCK. So 0.87 FI grade of steel 250, AST area of steel bars நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஈவன் டேட்டாவில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். D வந்து 560. ஸோ மைனஸ் AST இன்ட்டு என்னது FI 250 டிவைடட் பை B into FCK போட்டிங்கன்னா moment of resistance 90.14 into 10⁶ Newton mm. So 1 kilonewton meter is equal to 10⁶ Newton mm. So Newton mm kilonewton meter மாற்றணும்னா இந்த 10⁶ வகுத்துட்டிங்கன்னா or you will be getting as எவ்வளவு 90.14 kilonewton மீட்டர். ஸ்பேன் மீட்டரில் கொடுத்துருக்கனால அது நம்ம லோடு கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், யூ கேன் கன்வெர்ட் திஸ் நியூட்டன் mm இன்டூ கிலோ நியூட்டன் மீட்டர். புரியுங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் முதல் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ லோடு டோட்டல் லோட். இந்த டபிள்யூங்கிறதுனா எதை குறிக்குன்னா கேரக்டரிஸ்டிக் லோட். ஸோ கேரக்டரிஸ்டிக் லோட். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் டெட் லோட், கேரக்டரிஸ்டிக் லைவ் லோட். WDங்கிறது நெட் லோடை குறிக்கிறது, WLங்கிறது லைவ் லோடை குறிக்குது. நம்ம கேட்டிருக்கிறது சூப்பர் இம்போஸ் லோடு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் WL இஸ் ஈக்குவல் டு W மைனஸ் எனது WD. ஸோ பட் MX நமக்கு இங்கே லோடு வந்து என்ன லோடுன்னா ஃபேக்டர்டு லோடு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், லோடுக்கு பெருக்கிறோம். ஸோ ஹியர் வி ஆர் நாட் யூஸிங் WU ஈக்குவல் டு W இன்ட்டு 1.5 ஃபார் டெட் லோட் அண்ட் இம்போஸ் லோடு காம்பினேஷன். ஸோ நார்மலாக 1.5 அந்த முதல் காம்பினேஷன் அதான் நார்மல் நம்ம யூசேஜில். ஸோ அதனால் WU இஸ் எ ஃபேக்டர்டு லோட் ஆர் டிசைன் லோட். அப்படியே ஃபேக்டர் லோட், ஃபேக்டரில் பெருக்குனது. ஸோ Wங்கிறது கேரக்டரிஸ்டிக் லோட் ஆர் ஒர்க்கிங் லோட். ஸோ WU. ஸோ அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது MUங்கிறதுனால ஸோ வி வில் பி கெட்டிங் ஒன்லி W. ஸோ MX ஈக்குவல் டு W இன்ட்டு L² பை 8. ஸோ W இன்ட்டு 5² டிவைடட் பை 8. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், WU கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் அ டிசைன் லோட் ஆர் ஃபேக்டர்ட் லோட். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா MX ஈக்குவல் டு என்ன வருது, 3.125 இன்ட்டு WU வருது. புரியுங்களா? ஸோ ME ஏற்கனவே போன இதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ ஈக்குவேட்டிங் MX டு MU.
ஸோ 3.125 W equal to 90.14. அதிலிருந்து நம்ம என்ன கிடைக்குது, ஒன்லி ஃபேக்டர்டு லோடு தான் கிடைக்குது. ஸோ 28.84 and W equal to W into 1.5. ஸோ பார்த்தீங்கன்னா W equal to W into 1.5. ஸோ நமக்கு வேண்டியது ஜென்ரலாக இப்படி கேட்டாங்கன்னா அது கேரக்டரிஸ்டிக் லோடுன்னு அர்த்தம். ஃபேக்டர் ப்ராப்ளத்திலேயே சில நேரம் ஃபைண்ட் த ஃபேக்டர் லோட், ஃபைண்ட் த டிசைட் லோடுன்னு கேட்டாங்கன்னா டபிள்யூட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து சூப்பர் இம்போஸ் லோடுன்னு கேட்டால் இட் டினோட்ஸ் ஒன்லி ஒர்க்கிங் லோட் ஆர் கேரக்டரிஸ்டிக் லோட். ஸோ அப்போ நம்ம டபிள்யூலேருந்து டபிள்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடட் பை 1.5. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூலேருந்து 1.5 வகுத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் W 19.23. திஸ் இஸ் அ ஒர்க்கிங் லோட். But this is total load. Both it includes dead load plus and live load. Dead load plus live load. So W equal to WD plus WL. So நமக்கு dead load கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இதுக்கு ஓவரால் டெப்த் வேணும். ஆனால் டென்சிட்டி ஆஃப் காங்கிரீட் இஸ் 25. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பிரெத்தை வந்து மீட்டரில் போடுறோம், டெப்த்தை வந்து மீட்டரில் போடணும். ஸோ அங்கே 300 mm கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதை மீட்டரில் மாற்றிருக்கிறோம். ஸோ அதனால் 0.3. அதே மாதிரி 600 mm ஓவரால் டெப்த் செல்ஃப் வெயிட் கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு ஓவரால் டெப்த் வேணும். மற்ற இடத்துலலாம் எஃப்ஐடி டெப்த் யூஸ் பண்ணுறோம். பட் டெட் லோட் வேணும்னா செல்ஃப் வெயிட் வேணும். நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டோட்டல் டெப்த் ஓவரால் டெப்த் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஓவரால் டெப்த் 600 mm ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் 0.6 இன்டூ, ஸோ எல்லாம் மீட்டரில் போட்டு இன்டூ 1 மீட்டர் 25 kN per meter cube. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் மீட்டர்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ இன் மீட்டர்ஸ் and 1 meter. 1 by use an UDL, so into 25 kN weight density or unit weight of another reinforcement concrete is 25 kN per meter cube. So it comes எவ்வளோ 4.5 kN. ஸோ இது டெட் லோட் மட்டும், பீம்னுடைய செல்ஃப் ஹைட் மட்டும். அதனுடைய என்னது நமக்கு ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி பீமுக்குள்ள செல்ஃப் ஹைட். புரியுங்களா? ஸோ ஓன் வெயிட் மாதிரி பீம்னுடைய செல்ஃப் ஹைட். இப்போ நமக்கு கேட்டியது சூப்பர் இம்போஸ் லோட், W சஃபிக்ஸ் L கேட்டிருக்கிறாங்க. ஸோ WL is equal to W minus WD. ஸோ 19.23 minus 4.5. ஸோ WL equal to 14.73 kN per meter. 1 Newton per meter ஒன்று தான், 1 Newton per mm 1 kN per meter ஒன்று தான். 1 kN per meter is equal to 1 Newton per mm. நம்ம ஏற்கனவே இங்கே எல்லாம் நியூட்டன் கிலோ நியூட்டன் மீட்டரை மாற்றினால யூ ஆர் கெட்டிங் the load in kilonewton per meter. Okay, so the answer is, second answer is WL 14.73 kilonewton. This is a working load and working superimposed load. Okay, so in the first type problem in the moment of resistance சில நேரம் ப்ராப்ளம்ல moment of resistance ஓட நிப்பாட்டிடுவாங்க for 10 marks, and sometimes they may ask up to this WL, W suffix L, that is maximum superimposed load the beam can carry. ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி என்ன செக்ஷன் பார்க்கணும், அண்டர் என்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டீல். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு திருப்பி MU கிடைக்கும். ஸோ MUலேருந்து W கண்டுபிடிக்கணும். Wலேருந்து திருப்பி W கண்டுபிடிங்க. டிவைடட் பை 1.5. புரியுங்களா? ஏன்னா லோடு முதல்ல டிசைன் லோடுக்கு நம்ம பெருக்கி இருக்கிறோம். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் லோடு வேணுங்கிறனால we are dividing. ஸோ W equal to WD plus WL. ஸோ அதிலிருந்து செல்ஃப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு B into D into 1 all BL put it in meters 25 kN per meter cube. ஸோ அதிலிருந்து WL கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதான் ரிசல்ட்ஸ். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 90.14 into 10 power 6 நியூட்டன் mm. அந்த 10 power 6 எடுத்துட்டிங்கன்னா 90.14 kN மீட்டர். சூப்பர் இம்போஸ் லோட் 14.73 kN per மீட்டரும் ஒன்று தான். நியூட்டன் per m அதே மாதிரி போட்டிங்கன்னா நியூட்டன் per m. So this is first type problem. Now this problem is a second type problem. இதுக்கு முன்னால் ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்குறேன். ப்ராக்டிஸ் அது what I have solved in the class I have reproduced here. This now third problem is actually this is second type problem. இது கொடுத்துருக்க பீம் வந்து கொலாப், அதாவது பெண்டிங்கில் சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் சிங்கிளி reinforced beam ஆஃப் ஓவரால் சைஸ் கொடுத்துருக்குறாங்க 250 mm B, திஸ் கேபிட்டல் D. நான் ஸோ இங்கே அனாலிசிஸ் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ அனாலிசிஸ் ப்ராப்ளம். செக்கிங் தி சேஃப்டி இஸ் ஆல்சோ அனாலிசிஸ் ப்ராப்ளம். ஃபைண்டிங் தி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஃபைண்டிங் தி சூப்பர் இம்போஸ் லோட், ஃபைண்டிங் தி லோட் அண்ட் செக்கிங் தி சேஃப்டி ஆல் கம் அண்டர் அனாலிசிஸ் டைப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, 250 mm into 500 mm. So 60 mm with an FIT cover of 40 mm. So UDL over, it doesn't carry an UDL of 50 kN over an FIT span. Concrete uses M15. கொடுத்துருக்க பீம் வந்து நமக்கு வந்து சேஃபாக இல்லை அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் given data. ஸோ அதெல்லாம் that you can do I think.
ஸோ ஸ்டெப் 1 முதல்ல இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அங்கே கோட்லேயே இந்த ஃபார்மில் இருக்குது, யூ நீட் நாட் மெமரைஸ். ஸோ இந்த பக்கத்துலையும் டி இருக்குது, இந்த பக்கத்துலையும் டி இருக்கும், எழுதிட்டு இந்த டியும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அதை வச்சு எக்ஸ்யூ கண்டுபிடிச்சிடலாம். யூ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். எஃப் ஆஃப் ஒய்க்கு வந்து 250, எஃப்சிகே ஈக்குவல் டு 15 போட்டிங்கன்னா எக்ஸ்யூ கிடச்சிடும். தட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 அதே மாதிரி லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு இன்னும் எக்ஸ்யூ மைனஸ் எக்ஸ்யூ மேக்ஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஒன்லி. ஸோ அதான் எஃப்சிஎல் அண்ட் எஸ்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ எஃப்சிஎல் அண்ட் எஸ்யூ வரும்போது இங்கே எஃப் ஆஃப் ஒயில் என்ன போடணும், 250 போடணும். போட்டு ஸோ இதில் இந்த எக்ஸ்யூ, இது எஃப்சிஎல் அண்ட் எஸ்யூ, ஐ புட் இட் சப்ஸ்டியூட் இன் த ஃபார்முலா, யூ வில் பி கெட்டிங் எக்ஸ்யூ ஃபார் விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ இதுதான் எக்ஸ்யூ மேக்ஸ். ஸோ கிவன் செக்ஷன் இஸ் அண்டர் reinforced செக்ஷன். ஸோ இதை வச்சுட்டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டீல் அண்டர் reinforced செக்ஷனுங்கிறனால ஸ்டீல் ரீச்சஸ் இஸ் வேல்யூ, பர்மிசிபிள் வேல்யூ ஃபர்ஸ்ட். ஸோ இஸ் பேஸ்ட் ஆன் MU இஸ் பேஸ்ட் ஆன் 0.87 FIAST D மைனஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க லோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 1.5. ஸோ இது கொடுத்துருக்கிறது கேரக்டரிஸ்டிக் லோட். ஸோ அதனால் டபிள்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டபிள்யூ. ஸோ இப்போ நம்ம சேஃப்டிக்கு செக் பண்ணுறோம். எம்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது லோடுனால எவ்வளோ மொமெண்ட் டெவலப் ஆகுது நம்ம பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு 1.5 × 15. ஸோ திஸ் இஸ் ஃபேக்டர்டு லோட். புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து அந்த லோடுனால எவ்வளோ மொமெண்ட் டெவலப் ஆகுது அப்படின்னா WL²/8. ஸோ MU மேக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 70 பாயிண்ட். இது வந்து லோடுனால் உண்டாகிறது. ஸோ லோடுனால் உண்டாகிறது 71 லோடுனால் உண்டாகிறது. பட் என்னது லோடுனால் உண்டாகிறது 70. ஆனால் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 71. ஸோ இட் கேன் ரெசிஸ்ட் அப் டு ஏ மொமெண்ட் ஆஃப் 71.09 கிலோநியூட்டன் மீட்டர். பட் லோடுனால் டெவலப் ஆகிறது ஒன்லி 70.3125 தான். லோடில் டெவலப் ஆகிறது இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். So the moment of resistance 71. Therefore MU is greater than Mmax. Therefore the given section is safe in என்னது பெண்டிங். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். கொடுத்துருக்க பீம் வந்து ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே MU வரைக்கும் போயிடணும். திருப்பி என்ன பண்ணணும், யூ ஷுட் கம்பேர் MU அண்ட் எம்எக்ஸ். எம்எக்ஸ் இஸ் த மொமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டெவலப் டியூ டு பெண்டிங். ஃபார் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு UDL it will be WL²/8. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு யூ கம்பேர். If MU is greater than Mmax, MU, moment of resistance, is a greater moment, maximum moment developed due to bending, then the given section is safe in bending. Otherwise, it is not safe. You have to revise the section. Okay? So, ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் அடிக்கடி திருப்பி கேட்குறதுனால I think we have another problem for practice. So, இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் reinforced rectangular beam of 300 mm into 500 deep effective size. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்மால் டி கொடுத்துருக்குறாங்க. நாட் ஓவரால் டெப்த், ஸ்மால் டி இஸ் reinforced with 5 numbers of 20 mm FE450. ஸோ இங்கே மைல்ஸ் பதிலாக 415 கிரேட் கொடுத்துருக்குறோம். எவடி ஸ்பேன். ஸோ காங்கிரீட்டும் பார்த்தீங்கன்னா கிரேட் M20. பார்ஷியல் ஃபேக்ட்ரி சேட் 1.5 லோட்ஸ் கொடுக்கலாட்டால் கூட யூ கேன் அசியூம். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் UDL இன்க்ளூடிங் செல்ஃபைட். இதில் வந்து யூடிஎலோடு இன்க்ளூடிங் செல்ஃபைட். ஸோ அதனால் டபிள்யூவோட நிப்பாட்டிக்கலாம். புரியுங்களா? நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் கிவன் டேட்டா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ XU/D. ஸோ எஃபெக்டிவ் டெப்த்தை டைரெக்டாக கொடுத்துட்டாப்புல. ஸோ ஆனால் பட் இந்த டி கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் XU ஈக்குவல் டு நம்ம 0.87 FIAST டிவைடட் பை 0.36 FCK B இன்ட்டு போட்டிங்கன்னா XU வேல்யூ கிடைக்குதும். ஸோ அதே மாதிரி லிமிட் இன் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ எப்சிலான் SU 0.87 FI டிவைடட் பை ES ப்ளஸ் 0.002 to ensure ductile failure. ஸோ இதில் இங்கே FFY வந்து பார்த்திங்கன்னா போன ப்ராப்ளத்தில் மைல் ஸ்டீல் கொடுத்துருந்தோம். இந்த ப்ராப்ளத்தில் FE415 டிஃபார்ம்டு பாஸ். ஸோ அதனால் FFY ஈக்குவல் டு 415. FFY ஈக்குவல் டு 415 போட்டிங்கன்னா அதே மாதிரி எப்சிலான் C ஈக்குவல் டு எவ்வளவு கன்சர்வேட்டிவ் கோட் கொடுக்குற வேல்யூ அசம்ஷன்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0.0035. ஸோ இதில் வந்து XU மேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ XU மேக்ஸ் கண்டுபிடிச்சி ஸோ XU மேக்ஸ் இஸ் கம்ஸ் அரவுண்ட் 263.33 mm. ஸோ யூ கம்பேர் ஸோ XU லெஸ் தேன் XU மேக்ஸ் தான் வருது. ஸோ த கிவன் செக்ஷன் இஸ் அன் அண்டர் reinforced செக்ஷன். ஸோ அண்டர் reinforced செக்ஷனாக இருக்கனால மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு T into Z. ஸோ அதனால் இந்த MU ஈக்குவல் டு 0.87 FIAST into D minus. This formula is available in the code book also. ஸோ அதனால் இது அப்படியே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ 0.87 இன்னும் பார்த்து உங்களுக்கு சும்மா பார்த்தீங்கன்னா ஸோ MU will be getting 215 Newton mm. ஸோ 10⁻⁶ வகுத்துட்டிங்கன்னா you will be getting around
So 240 not around, so 250.3 into 10 power 6 Newton mm, so 10 power 6 ஆல் வகுத்துட்டிங்கன்னா 250.30 kilo Newton meter. So maximum superimposed load W equal to WD plus L, so WL equal to W minus O, Mmax equal to 4. So ME equal to 250.30. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா ஸோ எம்எக்ஸு. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா அப்போ 2 ஆன்சர். ஸோ இன்னொரு ப்ராப்ளமும் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இதில் லெசனில் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் ஒரு 2 ஒரே டைப் ப்ராப்ளம் தான். பட் கொஞ்சம் டு மேக் யூ த கான்செப்ட் கிளியர், ஐ ஹவ் சால்வ்டு 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் அப்படின்னாலே என்னது கொடுத்துருக்க செக்ஷன் கொடுத்துருவாங்க. செக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செக்ஷனல் டைமென்ஷன்ஸ் வில் பி கிவன், reinforcement also will be given புரியுங்களா. அண்ட் we are இந்த அனாலிசிஸில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது எடுக்கக்கூடியது வந்து சிங்கிள் reinforced, that is beam reinforced only on the tension side, only on the inner side tension side. ஸோ அதனால் டெரிவேஷனில் நம்ம பார்த்தோம். ஸ்டெப் 1ங்கிறது ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 வந்து என்னது லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ்க்குள்ள பிரின்சிபிள் என்ன, டோட்டல் கம்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டென்ஷன். கம்ப்ரெஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பிளாக் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் என்னது ரெக்டாங்கிள் அண்ட் ஏ பேராபோலா. ஸோ அதனுடைய ஸோ C equal to average stress is the design stress is 0.446 FCK. ரெண்டு ஏரியா இருக்குது, ஏரியா ஆஃப் சன், ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன், ஏரியா பேராபாலிக் போர்ஷன். அதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், டோட்டல் கம்ப்ரெஷன். அப்புறம் டோட்டல் டென்ஷனுக்கு டிசைன் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் 0.87F5 into AST ரெண்டு ஈக்குவேட் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், XU கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் XU மேக்ஸ் வந்து லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ், தட் இஸ் ஃபார் ஏ பேலன்ஸ் செக்ஷன், it is pure and imaginary section or an idealized section. ஸோ அது வந்து ரெண்டு இதுலேயும் permissible strain simultaneously ரீச் ஆச்சுன்னா, permissible strain in concrete, permissible strain in steel. Permissible strain in concrete வந்து 0.0035, but permissible strain in steel it depends upon the grade of steel. ஸோ grade of steel மாறும்போது permissible strain மாறிடும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன், ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெயின் ரீச் ஆச்சுன்னா வி கால் தட் எக்ஸ் பேலன்ஸ் செக்ஷன். அதுக்குள்ளே இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அனாலிசிஸ் ஸ்டெப்பில் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஜாமெட்ரி நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபிள் தான் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஏன்னா ஸ்ட்ரெயின் டயக்ராம் இஸ் ட்ரையாங்குலர் இன் நேச்சர். ஸோ அதில் வந்து இந்த பிரின்சிபிள் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லீனியர். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட்டிங் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடுறோம், லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ XU யூ கம்பேர் XU and XU max less than XU max and under reinforced section. So over reinforced section are not at all permitted. ஸோ அதனால் limited to XU max. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறோம். 2 டைப் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஒரு ப்ராப்ளம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து எவ்வளவு லோடு தாங்கும், சூப்பர் இம்போஸ் லோட், மேக்ஸிமம் சூப்பர் இம்போஸ் லோட் அண்ட் கேரக்டரிஸ்டிக் லோட். நம்ம முதல்ல கிடைக்கிறது டிசைன் லோடு ஆர் ஃபேக்டர் லோடு கிடைக்கும். அதுக்கப்புறம் 1.5 வகுத்துடணும். அதுக்கப்புறம் டெட் லோடை கழிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி சூப்பர் இம்போஸ் லோட். அதே மாதிரி ஒரு செக்ஷனை கொடுத்துட்டு இது பெண்டிங்கில் சேஃபாக இல்லையா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் MR டைப் 1 ப்ராப்ளம் மாதிரி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடணும். அப்படிங்களா. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எல்லாமே காமன் தான். ஆனால் அதுக்கப்புறம் MUவை Mmaxோட கம்பேர் பண்ணணும். Mmax இஸ் த மொமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டெவலப் டியூ டு பெண்டிங். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ MU greater than ME maxாக இருந்தால் உங்களுக்கு என்னது given section is safe in bending. MU greater than, ஸோ MU less than M maxாக இருந்தால் it is not safe in bending அப்படின்னு நம்ம முடிச்சிட வேண்டியது. அடுத்த லெக்சரில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.